நம்ம ஆடுகள்லாம் வழக்கம் போல் இப்போ விரட்டிட்டு வந்தாச்சு. லேட்டாக டிலே பண்ணி விரட்டிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு. ரொம்ப மோசமான விஷயங்கள் நிறையா இருக்குது. நேற்று ரொம்ப கடினமான விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம கோயில் கிடாய்க்கு நேற்று ஒரு ஆட்டோட சண்டை போட்டு, ஒரு கிடாயோட சண்டை போட்டு கொம்பு ஒடிஞ்சிருந்தா கூட ஒரு பெருமையாக நினைக்கலாம். ஆட்டோட சண்டை போட்டதில் தூக்கி விட்டு வீசிருச்சு ஒரு ஆடு. நம்மோட குட்டி தானே, அது பெரிய ஆடு, நல்லா பொடி ஆடு. இன்டகிரேட்டடு ஒரே விஷயம் வரப்பில் போய் விழுந்து கொம்பு ஒடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆடுகள்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே தெரியுதுங்க. இது நம்ம வாரத்துக்கு வாங்கிட்டு வந்த ஆடு. 2 குட்டியுமே கழிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா தண்ணி வந்து அவங்க வீட்டு அருகில் வீட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்தவனையும் குளத்து தண்ணியெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கவும் கழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இன்னும் இதுக்கு வந்து கிருமி மருந்து போடலை. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகட்டும், செட் ஆகட்டும், அப்புறம் போடுவோம்னு நினச்சிட்டு இருக்கேன். வீடு செட் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். இன்னும் இறை சாப்பிட ஆரம்பிக்கலை ஆடு.